நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி நான் சில தகவல்களை யூடியூப் மூலிமாவோ பல சமூக வலைதளங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கிறனோ, அதே மாதிரி சில நண்பர்களோட உதவி மூலிமா இந்த சின்ன பண்ணையை பற்றின தகவல் எனக்கு கிடச்சிது. இது தமாம் அவுட்ஸ்கர்ட்டில் இருக்குது. அதாவது அல்கோபர்லேருந்து நான் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ட்ராவல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 200 பசுமாடு வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, பராமரிக்கிறாங்க. அங்கேயே நாட்டுக்கோழி வளர்த்துறாங்க, புறா வளர்த்துறாங்க. இங்கே என்னென்னா முக்கியமானது உங்களுக்கு பசுமாட்டு நெய் கிடைக்கும், நாட்டு பசுமாட்டு பால் கிடைக்கும், சுத்தமான பால், கறவை மாட்டு பால், தண்ணி கலக்காத, கெமிக்கல் கலக்காத, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத. நான் நேர்லேயே போய் பார்த்தேன், அதைத்தான் இந்த வீடியோலையும் உங்களுக்கு பதிவிடுறேன். ஆமாம், நல்லா இருந்தது. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறாங்க, வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆமாம், நான் இதோடைய லொக்கேஷன், இதை யாரை காண்டாக்ட் பண்ணணும், அந்த இம்ரான் ஒருத்தர் இருக்கார், அவருடைய முழு தகவலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நீங்கள் இந்த இடத்த போய் பார்க்கணுன்னாலும் அதோட மேப் லொக்கேஷனும் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். ஆமாம், நான் ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் இங்கே என்னென்னா நாட்டுக்கோழி வாங்கினேன். நம்ம முன்னாடியே நம்ம என்ன நாட்டுக்கோழி சொல்கிறோமோ அதை எடுத்து அவங்க நம்ம முன்னாடியே சுத்தப்படுத்தி நீட்டாக துண்டு போட்டு அழகாக கொடுக்குறாங்க, கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இதை வீட்டுக்கும் டெலிவரி பண்ணுறாங்க. நாட்டுக்கோழி கட் பண்ணதும் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. நாட்டுக்கோழி முட்டை கூட அவங்க வச்சுருக்காங்க. அதோடைய விலையெல்லாம் என்ன அளவுங்கிறதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், பாருங்கள். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு அளவை நீங்களே குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வீட்டுக்கு ஆல்டர்னேட் டேஸில் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு தடவை டெலிவரி பண்ணுறதுக்கு 20 ரியால் காசு வாங்குறாரு. அந்த காசை நம்ம பங்கிட்டுக்கலாம். சுத்தமான பசும்பால் கிடைக்கிது. அது நாட்டுப்பால் அப்படிங்கும்போது உங்களுக்கு கலப்படம் இல்லாதது, நல்ல சத்து, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் பாருங்கள், அவர் பால் கொண்டு வந்து ஊற்றுறாரு. இந்த மாதிரி வடிகட்டிடுறாங்க, ஒரு துணியில், நல்ல துணியில் வடிகட்டிடுறாங்க. இதை பால். இவங்கெல்லாம் காலையில் விடிகால 3 மணிலேருந்து வேலை செய்கிறாங்களாமா. இந்த மாதிரி அளவு போடுற மிஷின் வச்சுருக்காங்க. இதை கொண்டு வந்து ஊற்றுறாரு பாருங்கள். இதோட முடிஞ்சுது. இது ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுது. சுத்தமான பசும்பால் இங்கே கிடைக்கிறது மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு இது கொஞ்சம் அபூர்வம்னு சொல்கிறாங்க. இங்கே கிடைக்கிதுங்கும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கிறது நல்ல விஷயம். ஆனால் அதுதான், ஒரு தடவை டெலிவரி சார்ஜுங்கிறது 20 ரியால் வாங்கும்போது அதை ஒரு 10 குடும்பத்தினர் பங்கிட்டுக்கிட்டால் அது ரொம்ப சீப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம். अरे बाप रे बाप, इतना सारा संभालने क्या था? क्या है पूरा खाना?